தினம் ராமநாதபுரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னை பற்றி குறிப்பிடுகிறார். கச்சத்தீவை மீட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, கச்சத்தீவை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. திரு ஸ்டாலினுக்கு தகுதி இருக்குதா? இன்றைக்கு அந்த கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது எப்பொழுது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் போது திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் அவருடைய வலைகளை அந்த கச்சத்தீவிலே உணர வைப்பதற்கும் பயன்படுத்தி வந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே. நாடகமா ஆடுகிறீர்கள். மக்கள் மறக்கவில்லை, மீனவ மக்கள் மறக்கவில்லை. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட வரலாறு. ஆனால் இதிலே புரட்சி தலைவி அம்மாள் நம்முடைய மீனவர் சமுதாய மக்களுடைய நலக்கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னோடியாக விளங்குகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அறந்து பேசாதீர்கள். எத்தனை ஆண்டு காலம் மத்திய ஆட்சி அதிகாரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது? 11 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வைத்த கட்சி திமுக கட்சி. உங்களுக்கு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கின்றது? அருகதை இருக்குதா? மத்தியிலே 16 ஆண்டு காலம் சுகத்தை அனுபவித்து விட்டு, அதிகாரத்தெல்லாம் அனுபவித்து விட்டு இன்றைக்கு கூக்குரல் விடுகிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மக்கள் மறக்கவில்லை. ஸ்டாலின் அவர்களே, மக்கள் மறக்கவில்லை. ஏன் அப்பொழுது மீனவர்களுக்கு படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லையா? ஏன் 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது நீங்கள் அமைச்சர் மத்திய அமைச்சர்களை அங்க வைக்கின்ற பொழுது இந்த மீனவர் சமுதாயம் பாதிக்கப்படுகிறார். அதனால் அந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கை அரசிலிருந்து மீட்டு இந்திய அரசிற்கு ஒப்படைப்பதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்யவில்லை? ஆக இன்றைக்கு எந்த நோக்கத்தில் பேசுகிறார்? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்றது. அங்க இருக்கின்ற மீனவ மக்களுடைய வாக்கு அவருக்கு தேவைப்படுது. அதனால் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மீனவர் சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாத போலும் திராவிட முன்னேற்ற கழகம் மீனவர் சமுதாயத்தின் மீது அக்கறை இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைய தினம் இந்த ராமநாதபுரம் மாவட்ட ஒரு நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையிலேயே அந்த பகுதி மீனவர் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமே, ஆனால் நீங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது அந்த இலங்கை அரசிடம் வந்து இந்திய அரசு அந்த கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் தவற விட்டு இப்பொழுது எங்கள் மீது குற்றம் சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.